ஒரு நாள் பசுமை நிரம்பிய ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் பெரிய ஆலமரத்தின் கீழ்ப்பாட்டி அமர்ந்திருந்தார். அவளைச் சுற்றி சில சிறிய குழந்தைகள் ஆவலுடன் காதுகளை கூர்த்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர். இன்று ஒரு புத்திசாலியான முயலின் கதையை சொல்றேன் பாப்பா என்று பாட்டி தொடங்கினார். அந்த கதையில் ஒரு அடர்ந்த காட்டில் பெருமிதம் நிறைந்த ஒரு சிங்கம் வாழ்ந்தது. அது தினமும் ஒரு விலங்கைக் கொன்று சாப்பிடும். விலங்குகளெல்லாம் அந்தச் சிங்கத்துக்கு பயந்தன. நாம் ஒவ்வொருவரும் மாறி மாறி சிங்கத்துக்கு உணவாகச் செல்லணும் என்று ஒரு முடிவெடுத்தன. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி சிங்கத்திடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று ஆலோசித்தன. அப்போது ஒரு சிறிய முயல் எழுந்து, நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை பின்பற்றினா நம்மால் இந்தச் சிக்கலை தீர்க்க முடியும் என்றது. அடுத்த நாள் முயல் சிங்கத்துக்கு உணவாக வேண்டும். அது தாமதமாக சென்றது. யாரப்பா நீ, தாமதமா வர்றே? சிங்கம் கத்தியது. மன்னிக்கணும் அரசே, இன்னொரு சிங்கம் என்னை வழியில தடுத்து நிறுத்துச்சு. இவன் எனக்குத்தான் உணவுன்னு சொல்லிட்டு விடாம புடிச்சிடுச்சு என்ற முயல் நடுக்கத்துடன் சொன்னது. முயல் சிங்கத்தை ஒரு பழைய ஆழமான கிணற்றுக்குப் பக்கத்தில் அழைத்துச் சென்றது. அது இங்கதான் இருக்குது, இந்தக் கிணற்றுக்குள்ளே என்ற முயல் கையை காட்டியது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதில் தன்னுடைய உருவத்தை பார்த்தது. அந்தக் கிணற்றில் இருக்கும் சிங்கத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் எனக் கூறி சிங்கம் கிணற்றுக்குள் குதித்துவிட்டது. அந்த நாளிலிருந்து அந்தக் காட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவியது. எல்லா விலங்குகளும் முயலுக்கு நன்றி கூறின. பாட்டிக் கதையை முடித்தபோது குழந்தைகள் கைதட்டினார்கள். இதை நினைவில் வைங்க பாப்பா, பாட்டி கூறினார். புத்திசாலித்தனமும் அமைதியும் எப்போதும் வலிமையை வெல்லும். Jacko Kids.